மட்டையை தூக்கி காட்டினாலும் சரி, கொட்டையை தூக்கி காட்டினாலும் சரி, இங்க மக்கள் கட்டையுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் உங்களை வரவேற்பது. நீ தேர்தல் பிரச்சாரம் வா, அவனே நீ வா. 6 மாசமா நான் தேடி இருந்தேன் வரான். என்ன மாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா எப்பல போச்சு வெட்டர்வா வெல்கம் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ஆளுகளை பூரா ஆயுதங்களை வர சொல்லு. ஏ தொப்பராசே, அந்த அருவா கத்தி கோடாலி இருக்கிறது பூரா எடுத்துட்டு வாடா. வந்துட்டானே. மு.க. ஸ்டாலின் ஆகிய நான் தமிழ்நாட்டு மக்களாகிய உங்கள் முன்னிலையில் ஒரு உறுதியை அளிக்கிறேன். எனது அரசின் முதல் 100 நாட்கள் போர்க்கால அடிப்படையில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அர்ப்பணிக்கப்படும். அதற்கு நான் பொறுப்பு. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. அந்த தடித்த வார்த்தைகள் இல்லாமல் ஒரு விவாதத்தை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். திமுகவை பற்றி பேசுறீங்கன்னா நியாயம் தர்மம் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. திமுகவுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. இன்னைக்கு ஆனா முரசொலியோட தான் நீங்க வந்திருந்தீங்க. ஆமா, முட்டாள்கள் என்ன படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனாலதான் முரசொலியும் பார்த்துட்டு இல்ல அவங்க என்ன செய்தி போடுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா? முட்டாள்கள் கூடி குழாவி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்குத்தான் அது. திராவிடர் கழகம், திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடர் கழகத்தை உருவாக்கியது யார்? பெரியார். இதுதான் முரசொலி மட்டும் படிச்சா இதுதான். என்னமாடா நீ? திராவிடர் கழகத்தை உருவாக்கியது பேராயர் ஜான் ரத்னம். சொல்லவே இல்ல. இதெல்லாம் இவ்வளவு பெரிய வரலாறு இபிஎஸ்க்கு தெரியலையே. அவர் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பவர் வரலாற்று ஆசிரியர் கிடையாது. திராவிடர் கழகம் அப்படின்ற பெயரே தலித் மூவ்மெண்ட்ல இருந்து வந்தது. சரியா? உதயசூரியன் என்கிற சின்னம் இரட்டைமலை சீனிவாசனுடைய அந்த இன்ஸ்பிரேஷன்ல இருந்து வந்தது. அதுக்கப்புறம் அது இருந்தது யார்கிட்டனா வன்னியர்களிடம் இருந்தது. ஐயா, அந்த கடை விட்டா நான் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். அந்த கடை ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. ஐயா, இந்த இவ்வளவு பெரிய தோற்றமும் இவ்வளவு பெரிய வரலாறும் இருக்கு. இல்ல மதேஷ், நீங்க இதை பற்றி இபிஎஸ்க்கு தெரியவே இல்லையே. இப்படி ஒரு தலைவரை கொண்டு வரவா இவ்வளவு தவம் பண்ணீங்க நீங்க? நான் என்ன கேக்குறேன்னா, வேற எப்படிப்பட்ட தலைவரை கொண்டு வரணும்? யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்னு சொல்லக்கூடிய தலைவர் வரணுமா? யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே என்பது போல. இவன் பாடிய துதியை கவனித்தீரா? நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே. அதாவது ஸ்டாலின் வருவார் முன்னே, அவர் மூளை வரும் பின்னே அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இல்ல வேற எப்படிப்பட்ட தலைவரை கொண்டு வரணும்? பூனை மேல் மதில் அப்படின்ற ஒரு தலைவரை கொண்டு வரணுமா? நான் இங்கும் இல்ல அங்கல்ல நடுவுல இருக்கிறோம். பூனை மேல் மது மேல, பூனை மேல் மது மேல, பூனை மேல் மது மேல கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரா சிரிப்பார்கள், கை கொட்டி சிரிப்பார்கள். நிறுத்துங்க. திராவிடம் குறித்து ஸ்டாலினை 10 நிமிடம் துண்டு சீட்டு இல்லாமல் பேச சொல்லுங்க. டேய், என்ன நீ பேசுறா? ஒண்ணும் நடக்காதடா. நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். திமுக என்ன பேசியிருக்கு? ஸ்டாலினுக்கு தெரியும். திமுக என்ன தெரியும் ஸ்டாலினுக்கு? திமுக எங்க இருந்து சுதந்திர தினமே என்னைக்கும் தெரியாது, குடியரசு தினம் என்னைக்கும் தெரியாது. இவர் அப்படியே வரலாற கரைச்சி குடிச்சிருவாராமா. இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டேவே மறந்து போய் மேடையில வளர்ன காட்சி தான் இது. ஜனவரி மாதம் 15 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைத்து வைக்க நாங்கள் மறுக்கிறேன். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சுதந்திர நாங்கள் வருகிற போது, ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சுதந்திர நாங்கள் வருகிற போது ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர நாள் வருகிற போது இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. யார்கிட்ட எங்கிட்ட இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க? கேட்கறவன் கேனையனா இருந்தா இந்த மாதிரி ஒரு உதயநிதி மாதிரி சிறந்த நடிகரே இல்லைன்னு சொல்வீங்களா நீங்க? இதை நான் கேட்டுக்கணுமா? இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடும்? ஆளக்கூடாது மாப்பு. உங்க கட்சி வரலாறே உங்களுக்கு தெரியலனா பாஜகவை இவ்வளவு தாங்கி பிடித்து தமிழ்நாட்டில் இவ்வளவு வீரியம் பெற அதிமுக காரணம் இல்லையா? திமுக எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மறக்க முடியல. திமுக எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? திமுக காங்கிரஸை ஒழிக்க. அவர்கள் சொன்ன காரணம் ஈவேரா இன்னொரு திருமணம் செய்து கொண்டார், நான் கட்சியை ஆரம்பித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பெரியார் எங்க ஊருக்கு வந்தார், மணியம்மையை பார்த்தார், கூட்டிக்கிட்டு போயிட்டார்.
என்ன என்ன எழவி அது? அவரை திருமணம் செய்து கொண்டார் அண்ணா அவர்கள். இது பொருந்தா திருமணம். கழகத்திலிருந்து வெளியேறினார். திமுக உருவானது. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயமுறா. திமுக தான் இங்க பாசிச பாஜக, மத வெறி பாஜக. 2002 அந்த கலவரம் நடந்ததுல, குஜராத்தில் கலவரம் நடந்ததுல, அந்த கலவரம் நடந்த பொழுது பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்களே, மோடிக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்த பொழுது அந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்த திமுகவுக்கு அன்றைக்கு தெரியாத பாசிசம் என்னன்னு, மோடி நல்ல மனிதர், என் நண்பர் என்று சான்றிதழ் கொடுத்தாரே கருணாநிதி, அப்பொழுது உங்களுக்கு தெரியாதா? பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. நச்சுப்பாம்பாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் குடும்பத்தை பற்றி திமுக உடன்பிறப்புகளான உளுத்தம் பொறுப்புகள் தெரிந்து கொள்வார்களாக. இவர் தளபதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் புல்தடிக்கு பயில்வானை பற்றி, ஏன்னா அந்த அரசியல் புல்தடிக்கு பயில்வான் தானே ஸ்டாலின். வெள்ளை கொடியை தூக்கி கொண்டு ஓடினாரே இந்த அரசியல் புல்தடிக்கு பயில்வான், மோடியை வரவேற்க. அந்த புல்தடிக்கு பயில்வானை பற்றி தெரிந்து கொள்வார்களாக. எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் அல்ல, உங்களுக்கு ஏற்ற தலைவர் தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதனால் எனது ஆழ்ந்த வாழ்த்துக்கள். கட்சியில திராவிடம் பேர் வேணா தூக்கி போடுங்கன்றாங்க. நான் ஏன் போடணும்? எதுக்கு அதை வந்து எங்க மானத்தையும் வாங்குறீங்களேன்றாங்க. உங்களுக்கு மானம்னு ஒண்ணு இருந்தா தானே வாங்குறதுக்கு. திமுக மானம்னு ஒண்ணு இருந்தா தானே வாங்குறதுக்கு. அதைத்தான் இன்ப நிதி காலடியில போட்டிருக்கீங்களே. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுடைய திராவிட வரலாறு என்ன? திராவிடத்துக்கு சரியான காப்பிரைட்ஸ் இன்னைக்கு திமுக கிட்டதான் இருக்கு. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. திமுக இன்னைக்கு கம்பீரத்தோட என்ன கம்பீரத்தோட நிக்கிறது? அந்த கம்பீர பொலிவு இன்னைக்கு அதிமுகவுக்கு இல்லையே. சபாஷ், நம்ம இயக்கத்துல என்ன விட நீ நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்க. இப்ப ஒத்துக்கிற நீ நம்ம ஆளு. ஊருக்கெல்லாம் விடியல் வரும்னு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு கூவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? நீங்க தான் விசுமி அழுதீங்க. சரி, உங்க அப்பா மட்டும் என்ன யோகியரா? ஒரு அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவ முடியும்? அழுதது யாரு? விசுமி உங்க அப்பா தானே. சொல்றாங்க ஆதங்கத்தை பொதுவெளியில கூட கொட்டுறாங்க. அந்த அளவுக்கு வெளிப்படையா அந்த கட்சியை என்னையா இதெல்லாம் எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி ஆதங்கத்துல மத்தவங்க உயிர் மேல உனக்கு ஆதங்கமா? மத்தவங்க உயிர் போயிட்டு இருக்கு, அதுக்கு துணை நின்றுட்டு நீ ஆதங்கப்படுவியா? உன் நீலி கண்ணீரை பார்த்து நாங்க எல்லாரும் வந்து அப்படியே உனக்கு ஆதரவு தெரிவிக்கணுமா? அயோக்கியத்தனம் இல்ல இது. இந்த அயோக்கியத்தனத்தை தான் நீ திராவிட வரலாறு என்று பேசிக் கொள்கிறாயா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.